ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 32. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபைட்டர்ஸ், கடந்த ஒரு வாரமாக எந்த வீடியோ போட முடியல. அந்தமாரி சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2025 கேட்டிருந்த கொஷின் பேப்பர் அண்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்டிபிசி ஆர் குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா நம்ம சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ், ஓகேங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகேப்பா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். வாட் வில் பி த ரிசல்டன்ட் இஃப் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் டிஜிட், ஓகேங்களா? சூப்பர். தென் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் த, அதாவது ஃப்ரம்னா அதில் இருந்து, ஓகேங்களா? தேர்ட் டிஜிட் ஆஃப் த லோவஸ்ட் நம்பர், அதாவது லோவஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். எதனா ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ லோவஸ்ட் நம்பர் எதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு 143 அதுதானே? அதுதான். அதில் வந்து தேர்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. மைனஸ் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பர் எதுப்பா நம்மளுக்கு 656. அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 6 இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ -3 தான் ஆப்வியஸாக வரும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1, ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜஸ்ட்டு நம்பர் அப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. +2 ஆட் பண்ணுறோம். தென் பார்க்கும்போது +4. நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுறோம், 8ஆ? ஆப்வியஸாக 8 தான். நெக்ஸ்ட்டு 16ஆ? எஸ், +16. நெக்ஸ்ட்டு 32 தான் ஆட் பண்ணோம். அப்போ 37, ஒரு 32 ஆட் பண்ணால் 69ஆ? டெஃபினெட்லி 69 தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. தேர்ட் கொஷின் போயிடுவோமா? ஓகே. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், பியிலேருந்து என் வந்திருக்கு. பி வந்து 16, என் வந்து 14. ஸோ கண்டிப்பாக -2 பண்ணுறோம். அதேமாதிரி என்லேருந்து எல்லுக்கு -2, ஜேக்கு -2. ஸோ ஜேலேருந்து -2 பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 8 வரும். நத்திங் பட்டு ஹெச். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஹெச்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அப்போ நம்ம செகண்ட் டிஜிட்டும் வேறு வழியில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஐலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ ஐலேருந்து ஜி என்ன பண்ணலாம் பாருங்கள், -2 தான். ஜிலேருந்து இக்கு -2, இலேருந்து சிக்கு -2, சிலேருந்து சி மைனஸ் பண்ணால் ஏ வரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, செகண்ட் ஆப்ஷன் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் வர மோஸ்ட்டாக சான்சஸ் இருக்குது. தென் எல்லேருந்து ஜேக்கு -2 அண்டு -2 தான் பண்ணுறாங்க. அப்போ எஃப்லேருந்து -2 பண்ணுங்கள், நம்மளுக்கு 4 வரும். நத்திங் பட் டி. ஸோ இப்போ லாஸ்ட் லெட்டர் டி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஃபோர்த்து கொஷின் போயிடுவோமா? ஓகே. கொஷின் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் ஆன்சர் வில் பி த ஈஸியர், ஓகேங்களா? ஸோ எவன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். பாயிண்ட் ஏ இதை வச்சுப்போம். ஈஸ்ட் நோக்கி 8 கிலோமீட்டர் போகிறாரு. அதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் அ ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 19. திருப்பி ரைட் எடுத்து 19 வராரு. ஓகே, ஃபைன். தென் திருப்பி ரைட் எடுக்கிறார் ஃபைட்டர்ஸ். ரைட் எடுத்து 19 போகிறாரு. அப்போ நம்மளுக்கு தெரியும் இது உள்ள 8, கரெக்டுங்களா? அப்போ 19னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன வரும், 11 வருமா? அப்போ கண்டிப்பாக இங்கே இருப்பார். சூப்பர். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அகைன் டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 9 கிலோமீட்டர். ஸோ இப்போ திருப்பி ரைட் எடுக்கிறார், 9 போகிறாரு. நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 19. அப்போ 9னா இது உள்ள வந்துருப்பாரா? ஸோ ஓகே, இது உள்ள 9 அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. தென் என்ன பண்ணுறாருப்பா, 9 வந்துட்டாரு. தென் ஹி டேக்ஸ் அ ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 3 கிலோமீட்டர். இப்போ ரைட் எடுக்கிறாரு. ரைட் எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர். ஓகே, இப்போ இங்கே இருக்காரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். தென் டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 6 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுத்து 6 போகிறாரு. நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் நீங்களே, என்னது இது 19 தெரியுமா? கண்டிப்பாக 19. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே 9 போயிடுச்சு. ஸோ இப்போ 6 எடுக்கும்போது நம்மளுக்கு 15 வந்துடுதா? ஸோ லெஃப்ட் எடுக்கிறார் ஃபைட்டர்ஸ். லெஃப்ட் எடுத்து 6 கிலோமீட்டர். அப்போனா லெஃப்ட் எடுத்தால் இங்கே ஒரு 6. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 15 தான் வருது, கரெக்டாக? இங்கே இன்னும் ஆல்ரெடி 4 கிலோமீட்டர் ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில், ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரைட் எடுக்கிறாரு அண்ட் டிரைவ்ஸ் 8 கிலோமீட்டர். ஓகேங்களா? ரைட் எடுத்து 8 போயிடறாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அப்போது வந்து ஃபைட்டர்ஸ் ரைட் எடுத்தால் எத்தனை வரும் பாருங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஒரு 3 கிலோமீட்டர்ன்ட்டு. 3 கிலோமீட்டர் போச்சுன்னா நமக்கு ரைட் எடுக்கும்போது அப்போது என்ன வருது, 11 கிலோமீட்டர் கரெக்டாக தான் வருது. அப்போ இந்த பாயிண்டில் தான் வந்து ஆக்சுவலி நிற்கிறாரு. அது நம்மளுக்கு கரெக்டாக தெரியுது. ஓகே. பட் ஸ்டில்
இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது. ஆனால் இங்கே ஓவரால் 19 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு 4 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்தது. ஆக்சுவலி கீழே தான் இருக்காரு. இங்கே மேலே ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தாம நான் மேலே போயிட்டேன். பட் இங்கே கீழே தான் வரணும். பிகாஸ் 9யும் 6 ஆட் பண்ணுங்க உங்களுக்கு 15 தான் வரும் ஓவரால். பட் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம 19 ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 4 கிலோமீட்டர் வந்தது. அண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். அப்போ நம்ம நார்த் நோக்கி தான் போகணும். அப்போ 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer for question number 4. ஓகேங்களா? சூப்பர். Now we can solve the fifth question. How many such a numbers are there which is immediately preceded by a number and also followed by a symbol? ஸோ ப்ரெசிடெட்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபாலோடு பைனா அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் சிம்பிள் இந்த பேர் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாமா? நீங்களே பாருங்க. நம்பர் சிம்பிள் கிடைச்சிருக்கா? தென் அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க 5 to அடுத்த ரேட்டு நம்பர் சிம்பிள். அதுக்கப்புறம் பாருங்க 6 8 ஹேஷ்டேக் இதுவும் நம்பர் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? 3 தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக 3 தான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 6th கொஸ்டின் போயிடலாமா? இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க? ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். அப்ரோச் பண்ணிடலாமா? சூப்பர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபாதர். அப்போனா நம்மளுக்கு பி வந்து ஃபாதர்னு தெரியும். யாருக்கு? கியூக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் மீனிங் என்னன்னு பாருங்க. மதர். அப்போ கியூ இஸ் த மதர் ஆஃப் வாட்? ஆருக்கு போட்டாச்சு. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸ் சிம்பிள் இஸ் வாட்? பிரதர். ஸோ ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் நத்திங் பட் ஒய்ஃப். ஸோ எஸ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் டி. டி வந்து மேலு. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின்? ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. நீங்களே பாருங்க. ஒய்ஃபோட மதரோட ஃபாதர். புரியுதுங்களா? ஒய்ஃபோட மதரோட ஃபாதர். கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஆப்ஷன் 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகே. நவ் வி சால்வ் த 7th கொஸ்டின். இதில் என்ன ஃபைடஸ் பண்ணுறோம்? கண்டிப்பாக டபுள் பண்ணி போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே வந்து நம்பர் ரொம்ப கம்மியாகுதே. அப்போ மேபி டிஃப்ரென்ஸ் எடுத்துருவோம். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஒரு 7 நாட் 7. வெயிட் ஒரு 3 வருது. கரெக்டா? யா. தென் 7ல் 5 போச்சுன்னா 2. ஓகே. 23 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஓகே. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 3 வருது. தென் 33 டிஃப்ரென்ஸ் வருதா? 33 டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ நெக்ஸ்ட் வந்து 43 டிஃப்ரென்ஸ் வரணுமா? 2 to 6 43 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 3 8 ரிமைனிங் 183 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 183லேருந்து நெக்ஸ்ட்டு 53 டிஃப்ரென்ஸ் வருதான்னு பாருங்கள். அப்போ நமக்கு 130 வரணும். ஸோ 130 வந்திருக்கா? வந்திருக்கு. வெரி சிம்பிள். அதாவது என்ன லாஜிக்னா ஃபைடர்ஸ் ஃபஸ்ட்டு 23 மைனஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செட்டுக்கு வந்து 33 மைனஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செட்டுக்கு வந்து 43 அண்டு இட்ஸ் கோஸ் ஆன். ஓகேங்களா? 53 63 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஈஸியான லாஜிக் தான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த வாட் கொஷின்? 8th கொஷின். பியூஷ் ரேங்க்டு 34th ஃப்ரம் த டாப். ஸோ டாப்லேருந்து இது பாட்டமு 34th இருக்காரு. ஹூ இஸ் பியூஷ் அண்டு 57th ஃப்ரம் த பாட்டம். ஓகேங்களா? ஸோ பாட்டம்லேருந்து 57th இருக்காரு. அண்டு டோட்டல் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இந்த கிளாஸ். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருன்ட்டு. ஸோ இங்கே -1 பண்ணிவிடுங்க. 33 வருது. 33 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 90 வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகேப்பா. இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஜிலேருந்து இ வந்திருக்கு. ஸோ ஜிலேருந்து இக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். -2 அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் எதில் இருக்குன்னா நம்மளுக்கு எம்மில் இருக்கா? ஓகே. எம்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எம் வந்து 13 -2 பண்ணால் நம்மளுக்கு 11 வரும். நத்திங் பட் கே. ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் த ஆன்சர். ஹெச்லேருந்து எஃப் வந்திருக்குப்பா. -2 பண்ணுறாங்க. அதே மாதிரி கேலேருந்து ஐ வந்திருக்கு. -2 கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ என்லேருந்து -2 பண்ணுங்க. நம்மளுக்கு 14லேருந்து -2 பண்ணால் 12 வரும். நத்திங் பட் எல். ஸோ கண்டிப்பாக இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நவ் ஐ மூவ் டு த விச் கொஷின்? 10th கொஷின். இதில் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் சயின்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். 96 இருக்குது. இன்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இன்ட்டுக்கு வந்து டிவைட் சிம்பிள் போடுறோம் 6. தென் மைனஸுக்கு என்ன போடுறோம்? இன்ட்டு போடுறோம்.
8. தென் டிவைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு 71 அண்ட் ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மைனஸ் போடுறோம் 26. ஓகே, இது 1 ஆக்சுவலி. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். ஸோ கேன்சல் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, இது ஒரு 1 டைம்ஸ் வருது, தென் 36 டைம்ஸ் வருது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், ஃபிட்டஸ் வர வழி இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 80 அண்ட் ஒரு 48, அப்போ 128 வருதா? கண்டிப்பாக 128 தான். தென் 128 தானே? 128. தென் இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க, நம்மளுக்கு 102 வரும். அதை நம்ம 71 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 173 வரும் கண்டிப்பாக. ஸோ 173 வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நவ் வி கேன் மூவ் டு த 11th கொஸ்டின். ஈச் ஆஃப் த எக்ஸாம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டேஸ் ஆஃப் த வீக். ஓகே, சண்டே டு மண்டே. ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகேங்களா, பிகாஸ் மண்டே தான் நம்ம ஃபஸ்ட்டு நடக்கும், அதனால நான் மண்டே ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் எனக்கு ரைட் சைடில். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் ஆஃப்டர் 6. ஓகேங்களா, அதாவது 6க்கு அப்புறம் 3 பேருக்கு தான் எக்ஸாம் நடக்குது. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் ஒன்லி 3 people ஹேவ் எக்ஸாம் ஆஃப்டர் 6. ஓகேங்களா, அப்போ 6 வந்து நம்மளுக்கு வேங்காம நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெறும் 3 பேருக்கு தான் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் பி ஹேஸ் எக்ஸாம் இமிடியட்லி ஆஃப்டர் 6. ஸோ 6க்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா வெள்ளிக்கிழமை தான் பிக்கு எக்ஸாம் நடந்திருக்கும். பட் பிஃபோர் கியூன்னு சொல்கிறாங்க, அதாவது கியூக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அப்போ கியூக்கு முன்னாடி. ஓகேங்களா, சூப்பர். தென் எஸ் ஹேஸ் எக்ஸாம் பிஃபோர் யூ. ஸோ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்குது, அதாவது யூக்கு முன்னாடி நடந்துருது. ஓகேங்களா, அதான் பாயிண்ட். அண்ட் ஆஃப்டர் வின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கு அப்புறம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எஸ்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க, யூக்கு முன்னாடியும் வீக்கு அப்புறமும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பாயிண்டோட மீனிங். அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைப்போம், ஏன்னா பிகாஸ் அந்த 3 பேர் எங்கே வராங்கன்னு தெரியல. ஓகேங்களா, ஆனால் இங்கே தான் வருவாங்க, வேறு வழி இல்லை. 3 பேர் ஒன்றா வராங்கன்னா இங்கே தான் போட்டாகணும். ஆனால் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் டி ஆஸ் எக்ஸாம் ஆன் சண்டே. ஸோ டி வந்து சண்டேல எக்ஸாம் சொல்லியாச்சு. அப்போது கண்டிப்பாக அந்த யூவா இது யூஎஸ்வி இங்கே தான் வந்தாகணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து வி ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஹவு மெனி பீப்புள் ஹேவ் எக்ஸாம் பிட்வீன் பி அண்ட் எஸ். பி இங்கே இருக்காரு, எஸ் இங்கே இருக்காரு. ஸோ ஜஸ்ட் 2 பேருக்கு தான் எக்ஸாம் நடக்குது. அப்போ 4th ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ நவ் வி கேன் மூவ் டு த 12th கொஸ்டின். ஞானேஷா ஸ்டார்ட் பாயிண்ட் ஃப்ரம் ஒய். ஓகே, ஸோ ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒய்யை வச்சுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பாருங்க, 11 kilometer டுவர்ட்ஸ் சவுத்து. ஸோ சவுத்து நோக்கி 11 kilometer வராருப்பா, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஹி டேக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைஸ் 45. ஓ, லெஃப்ட் எடுக்கிறாரு, லெஃப்ட் எடுத்து 45 ஸோ அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட் எடுக்கிறாரு அண்ட் ரைஸ் 29. இப்போ ரைட் எடுக்கிறாரா? ஸோ ரைட் எடுத்தால் இந்த டைரக்ஷன் தான் 29, அதையும் போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் ஒரு ரைட் எடுக்கிறாரு அண்ட் ரைஸ் 18. அப்போ திருப்பி ரைட் எடுத்து 18, அப்போது இது வரலாம் 18 வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்காரு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க ஃபிடேஸ், திருப்பியும் அகெயின் டேக்ஸ் ரைட் அண்ட் ரைஸ் 13. ஸோ ரைட் எடுத்து 13 போகிறாரு. அப்போனா இங்கே இருப்பாரா? இது உள்ள 13 வச்சுங்க. தென் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இது மட்டும் பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு இந்த ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து 29 தெரியும், அதை 13 வச்சுட்டு ரிமைனிங் 16 இருக்கு. ஓகேங்களா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 13 முடிஞ்சிச்சு. தென் இதுக்கப்புறம் டேக் ரைட் அண்ட் 29. ஸோ இப்போ ரைட் எடுத்து 29 போறாரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 18. அப்போ 29ல 18 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 11 இருக்குமா? அப்போ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, இங்கிருந்து இது வரலும் நம்மளுக்கு என்ன வருது? 11 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பாருங்க ஃபைட்டர்ஸ், லெஃப்ட் எடுக்கிறாரு அண்ட் ரைஸ் 27. இப்போ லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், என்னன்னா 16. அப்போ 27ல 16 போச்சு நம்மளுக்கு ரிமைனிங் 11 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த 11 கிலோமீட்டரை நம்ம டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கவர் பண்ணோம். கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போனா நம்மளுக்கு கரெக்டாக இந்த லைனில் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுது. ஓகேங்களா, ஸோ அதாவது இந்த லைனோட நம்ம வந்து மேட்ச் ஆகிடுது 27 வரும்போது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டு, அது ஸ்டாப்ஸு Z, இந்த பாயிண்ட் வந்து Zன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த ஓவரால் டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வரலாம் 45 அது இதுக்கப்புறம் 11. அப்போ ஆட் பண்ணுங்க 56. அந்த பாயிண்ட் ஒய்க்கு போனால் நம்ம வந்து வெஸ்ட் நோக்கி தான் போகணும். அப்போ 56 டுவர்ட்ஸ் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, செகண்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான், பட் ஸ்டில் வெரி ஈஸி டு சால்வ். ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அதாவது 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட்.
ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஜியிலேருந்து ஐ வந்திருக்கு. என்ன ஜஸ்ட் இன்ட்டு 2வா? அப்படின்னா +7 பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி ஐலேருந்து பி வந்திருக்கு. ஐ வந்து 9, பி வந்து 16. ஸோ +7 ஆப்வியஸாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹெச்லேருந்து ஓ வந்திருக்கா? 8 ப்ளஸ் ஒரு 7 15 கரெக்டாக தான் இருக்குது. ஓலேருந்து என்ன சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஃபோர்த் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ 14th கொஷின் பார்த்துலாம். ஃபைடர்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்க. இனி சர்டின் கோட் லாங்குவேஜ். ஓகே, ஏவோட கோடு ஜஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சூப்பர், நம்மளுக்கு ரெண்டுத்துலையும் ஏ காமனாக இருக்குது. ரெண்டுத்துலையும் எந்த நம்பர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். 6259. இதில் 7941 பார்க்கும்போதே தெரியுது 9 தான் காமனாக இருக்குது. ஸோ அதுதான் கண்டிப்பாக ஏவாக இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ 15th கொஷின் பார்த்துலாம். ஃபைட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வச்சு கேம் விளையாடி இருக்காங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஜஸ்ட் 11 ஆட் பண்ணுறாங்க. பிகாஸ் 12லேருந்து 23 வந்திருக்கு. ப்ளஸ் 11 பண்ணுறாங்க. அதேமாதிரி 2ஓட 11 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 13 வரும், விச் இஸ் கிவன். ஸோ -5லேருந்து 11 ஆட் பண்ணால் நம்மளுக்கு +6 வரணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இப்போவே நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷன் கிடையாது. சூப்பர். இப்போ நம்ம இந்த 2 ஆப்ஷனில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிடலாம். டிலேருந்து ஆருக்கு -2, ஜிலேருந்து இக்கு -2. ஸோ என்லேருந்து -2 பண்ணுங்கள், வி கெட் எல். ஸோ அப்படி எல் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம 16th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 7 பாக்ஸஸ். ஓகேங்களா? கெப்ட் 1 ஓபோ நாட்னஸ்லேருந்து சேம் ஆர்டர். ஸோ வெரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்காங்க பாருங்கள். ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் அபோவ் ஜி. அதாவது ஜிக்கு மேலே 3 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே போடலாம்? 4th பொசிஷனில் நம்ம ஜி போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஸோ அதுக்கு மேலேயும் 3 பாக்ஸு, கீழே 3 பாக்ஸு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்லி 1 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. இதை நீங்கள் 2 சைடும் போடலாம். அதாவது இங்கே செகண்ட் பொசிஷனில் ஏ போடலாம், அதேமாரி 6th பொசிஷனில் ஏ போடலாம். இப்போ நான் செகண்ட் பொசிஷனில் ஜஸ்ட் போட்டு பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபைடிஸ். ஒன்லி 3 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் எஃப். ஸோ ஏக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 6th பொசிஷனில் நான் எஃப் போடலாமா? ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எஃப் இஸ் கேப்ட் சம் பிளேசஸ் அபோவ் ஜி. ஸோ கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. பிகாஸ் ஜிக்கு சம் பிளேசஸ் அபோவ் எஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜி 4th பிளேஸ்னா நம்மளுக்கு எஃப் 6th பிளேஸில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அபோதும் நம்ம சொல்லிக்கலாம். கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்குது. தென் பி இஸ் கேப்ட் இமிடியட்லி பிலோ எஃப். பி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எஃப்னா பி வந்து நம்மளுக்கு 5th பிளேஸில் தான் போட்டாகணும். அதுவும் கன்ஃபார்ம். தென் அதுக்கப்புறம் டி இஸ் கேப்ட் ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபோவ் இ. அது இப்போதைக்கு நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் சி இஸ் நாட் இமிடியேட்டு அபோவ் ஆர் பிலோ ஏ. அப்போ சி வந்து ஏ பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7th பிளேஸில் தான் சி போட்டாகணும். தென் இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வருவோம். டி இஸ் கெப்ட் ஒன் ஆஃப் த பிளேசஸ் அபோவ் இ. ஸோ இப்போ இக்கு மேலே தான் டி வராரு. அப்போ 3rd பிளேஸில் டி இருக்காரு, கன்ஃபார்ம். தென் ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபோவ் டி. ஸோ 3rd பிளேஸில் நம்மளுக்கு டி இருக்காருன்னா 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 4 பேர் கிட்டத்தட்ட டிக்கு மேலே இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. இப்போ நம்ம 17th கொஸ்டின் பார்த்துருமா? இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க? சிம்பிள் தான். ஆல் சிம்பான்சிஸ் ஆர் கொரில்லா. ஓகே, கொரில்லாஸு போட்டாச்சு. தென் ஆல் கொரிஸ் ஆர் மங்கீஸு போட்டாச்சு. தென் நோ மங்கி இஸ் லேங்கர். ஓகே, வெயிட். ஸோ இது வந்து மங்கி, இது வந்து லேங்கர். ஃபஸ்ட்டு வந்து சிம்பான்சி, தென் இது வந்து கொரில்லா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். சம் லேங்கர்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க, கொரில்லா சொல்கிறாங்க. ஆக்சுவலி தெர் இஸ் நோ கனெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக தெரியுது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, தப்பாக தான் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு முடிவு வந்து தப்பு தான். தென் சம் மங்கிஸ் ஆர் சிம்பான்சி சொல்கிறாங்க. இது சொல்ல முடியும், ஏன்னா மங்கிக்குள்ளே தான் கொரில்லா இருக்குது, கொரில்லாக்குள்ளே தான் சிம்பான்சி இருக்குது. அப்போ கண்டிப்பாக முடிவு 2 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ முடிவு 2 மட்டும் எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா? சூப்பர். நவ் வி மூவ் டு த 18th கொஸ்டின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஜஸ்ட் எல்லுக்கான கோடு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலையும் எல்லு காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 1 3 5 7. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 8 6 4 3. ஸோ காமனாக ரெண்டுத்துலேயும் வந்து 3 தான் இருக்குது. ஸோ 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இருக்குது, 100% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நவ் ஐ சால்வ் த 19th கொஸ்டின்.
இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃபைடர்ஸ். இப்போ 1 இஸ் ஆடட் டு த ஈச் ஆட் டிஜிட். ஸோ ஆட் டிஜிட்லாம் +1 பண்ண சொல்கிறாங்க. அண்ட் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் ஈச் ஈவன் டிஜிட். ஈவன் டிஜிட்டுக்கு வந்து -2 பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நமக்கு நம்பர் வந்து இந்த நம்பர் தான். ஸோ இதை நம்ம மாற்றுவோமா? மாற்றிட்டா போச்சு, சூப்பர். ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1 இது ஆட் நம்பர். +1 பண்ணால் 2ஆக மாறிடும். 3 இருக்குது. 3 வந்து ஆட் நம்பர். +1 பண்ணால் 4ஆக மாறிடும். 8 வந்து ஈவன் நம்பர். -2 பண்ணால் 6ஆக மாறிடும். நெக்ஸ்ட் 5 இருக்குது. +1 பண்ணுங்கள், 6ஆக மாறிடும். 7 இருக்குது. +1 பண்ணுங்கள், 8. 6 இருக்குது. ஈவன் நம்பர். -2 பண்ணுங்கள், 4. அண்டு 2 ஈவன் நம்பர். -2 பண்ணால் 0. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட் தட் ஆர் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் அண்டு தேர்ட் ஃப்ரம் த ரைட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஃபைடர்ஸ். வெரி சிம்பிள். நம்மளுக்கு 12 வருது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் 20th கொஸ்டின் போயிட்டா. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சிட்டிங் இன் ஏ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் சென்டர். எத்தனை பேருன்னு ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைடர்ஸ். நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். 2, 4, 6, 7 பேருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போது 7 பேர் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட வேண்டியது தான். ஓகே, யா. என்ன பாயிண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? ஒன்லி சி கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் இ அண்ட் இ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டிக்கு தேர்ட் லெஃப்டில் நம்மளுக்கு இ இருக்காரு. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் பார்த்துலாம். ஒன்லி சி கெப்ட் பிட்வீன், அதையும் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஹோல்ட் பண்ணுவோம். பி இஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் டி. அப்போ இங்கே பொசிஷன் வந்து பி வராரு. ஸோ பி பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஜி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் இ. ஓகே, அப்போது இந்த 2 பொசிஷனில் தான் நம்மளுக்கு ஜி போட்டாகணும். ஓகே, ஸோ இதை நம்ம அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வந்துடுவோம். ஒன்லி சி கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் இ. கண்டிப்பாக எங்கே போடலாம்? இங்கே ஆல்ரெடி பி வந்துருச்சு. அப்போ இங்கே தான் சி போட்டாகணும். ஒன்லி ஏ போட்டாகணும். ஓகேங்களா, திஸ் இஸ் ஏ அண்ட் இங்கே சி. ஓகேங்களா, ஸோ இங்கே ஜி வராதுனால நம்மளுக்கு இங்கே தான் ஜி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏ, பி போட்டாச்சு, சியும் போட்டாச்சு, டி தான் இருக்கா? ஸோ டியும் போட்டாச்சு ஆல்ரெடி. எஃப் இருக்கா? யா, திஸ் இஸ் எஃப். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் சி அண்டு ஜி வென் கவுண்டட் ரைட் ஆஃப் சி. ஸோ ரைட் ஆஃப் சிலேருந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4 பீப்புள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ 21st கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைடர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சிட்டிங் இன் ஏ சர்க்கிள் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். 2, 4, 6, 7. ஸோ போன கொஸ்டின் மாதிரி அதே கொஸ்டின் மாதிரி ரிப்பீட் தான். ஓகேங்களா, ஸோ கஷ்டப்படுற மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ பொசிஷனும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் ஆர் வென் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டிக்கு லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணும்போது டிக்கும் ஆருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் எஸ் அண்ட் ஏ வென் கவுண்டட் ரைட் ஆஃப் எஸ். ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் சி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. சி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு இமிடியேட் ரைட்டில் இருக்காங்க. அண்டு பி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எஸ் as well as ஆர். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கும் ஆருக்கும் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஓகே, அண்டு ஹூ இஸ் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ இப்போ நம்ம ஏவோட பொசிஷன் சியோட பொசிஷன் கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தல. ஒன்லி 3 பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் எஸ் வென் கவுண்டட் ரைட் ஆஃப் எஸ். அப்போ இங்கே ஏ போடலாம். ஸோ இங்கே ஏ போட்டதுனால நம்மளுக்கு ரைட்டில் சி. ஸோ பொசிஷன் எல்லாம் கரெக்டாக தான் வருது. நம்ம போட்டுக்கிற மெத்தட் கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன? ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் டி. ரிமைனிங் இருக்குது டி தான். ஸோ டிலேருந்து தேர்ட் டு த ரைட் வந்து நம்மளுக்கு டி இருக்காரு. அப்போ கண்டிப்பாக 4th ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ போன கொஸ்டினோட உல்ட்டா தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இவங்க எதுவுமே பண்ணலை ஆக்சுவலி. ஓகேங்களா, இப்போ நம்ம 22nd கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்மளுக்கு அதாவது ஹேஷ்டேக்லேருந்து பார்ப்போம். எஸ்எல்லேருந்து வி வந்திருக்கு. ஸோ எஸ்எல்லேருந்து விக்கு வந்து நம்ம +3 பண்ணுறோமா? அதே மாதிரி ஜிலேருந்து +3 பண்ணுங்கள். நம்மளுக்கு ஜே வரும். நத்திங் பட்டு என்ன சொல்கிறது, இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தெரியுது. இங்கே பாருங்கள். அது நெக்ஸ்ட் ஐலேருந்து எல் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஐக்கும் எல்லுக்கும் +3 தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்ம எக்ஸ்லேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு இந்த லெட்ரு வந்துடணும். ஸோ 24. ஸோ 24லேருந்து -3 பண்ணால் நமக்கு 21 வரணும். நத்திங் பட் யூ. ஸோ அப்போ இ வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ நம்ம லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட்டில் என்ன ஃபைட்டஸ் பண்ணுறாங்க? ஒய் இருக்குது, நம்மளுக்கு பி வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க? இதுலேயும் +3 தான். ஸோ இப்போ டேரெக்டாக எம்லேருந்து +3 பண்ணுங்கள். நம்மளுக்கு 16 வரும். நத்திங் பட் பி. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா, ஸோ 23rd கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிக்கு கோடு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் டி காமனாக இருக்கா? இல்லை.
பட் நம்மளுக்கு இதில் தான் டி காமனாக இருக்குது, சாரி டி இருக்குது. அது இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கீழே இருக்கிற நம்பரில் 4195. ஸோ காமனாக இருக்கிறதுல கேன்சல் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது 2 தான். ஸோ இதுதான் கண்டிப்பாக டியாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது இல்லை. தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா. ஸோ 24th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். என்னப்பா பண்ணுறோம் இதில், கேலேருந்து நம்மளுக்கு ஹெச் வந்திருக்கு. கே வந்து நம்ம 11 தெரியும், ஹெச் வந்து 8. ஸோ கண்டிப்பாக -3 தான் பண்ணுறோம். அதுமாதிரி டீலேருந்து கியூக்கு -3 ஆப்வியஸாக பண்ணுறோம். ஓகே, விச் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த செட்டுக்கு வந்துடலாம். சம்மந்தமே இல்லாமல் -6 பண்ணுறாங்க, சான்ஸ் இல்லை. அண்ட் ஹெச்லேருந்து டிக்கு பண்ணலை, தப்பாக தான் இருக்குது, -4 பண்ணுறாங்க. ஜிலேருந்து ஹெச்சுக்கு சம்மந்தமே இல்லை, தப்பு தான். ஸோ டேரெக்டாக 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 24. ஓகேங்களா. ஸோ 25th கொஷின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ இதில் என்னப்பா பண்ணுறோம், டீலேருந்து யூ வந்திருக்கு +1, விக்கும் +1, டபிள்யூ வந்திருக்கு. டபிள்யூக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரணும், எக்ஸ் தான் வரணும். அது கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்துடலாம். பிலேருந்து ஆர் வந்திருக்கு +2, டிக்கு +2, விக்கு +2. ஸோ 24 வரணும், நத்திங் பட் அகெயின் எக்ஸ் தான். ஸோ 2 எக்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் லெட்டர் போயிடலாம். ஒய்லேருந்து எஸ் வந்திருக்குப்பா. ஸோ 25 அண்டு ஒரு 19, -6 பண்ணுறோம். அதேமாதிரி நம்மளுக்கு ஆர்லேருந்து எஸ்லேருந்து -6 பண்ணால் டிக்கு எம் கரெக்டாக இருக்குது. எம்லேருந்து ஜிக்கும் -6 தான் பண்ணுறாங்க. ஸோ 7லேருந்து -6 பண்ணால் 1 வரும், நத்திங் பட்டு ஏ. ஸோ இப்போது லாஸ்ட் லெட்டர் ஏ வர மாதிரி செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் 25th கொஷின். ஓகேங்களா, சூப்பர். நவ் ஐ சால்வ் த 26th கொஷின். இஃப் 1 இஸ் ஆடட் டு ஈச் ஆட் டிஜிட்லாம் +1 பண்ண சொல்கிறாங்க. அண்ட் 2 இஸ் சப்ராக்டட் ஃபார் ஈச் ஈவன் டிஜிட். ஓகேங்களா. ஸோ பண்ணிவிடுவோமா, பண்ணிட்டா போச்சு, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. 4 இருக்குது, 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈவன் நம்பர் தான். -2 பண்ணால் 2 மாறிடும், 0 மாறிடும். 7க்கு +1 பண்ணுங்கள் 8, 5க்கு +1 பண்ணால் 6, அண்டு 6 ஈவன் நம்பர். -2 பண்ணால் 4. நெக்ஸ்ட் 1 ஆட் நம்பர். ஸோ +1 பண்ணால் இது 2 மாறிடும், தென் 4. ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் அப்பியர் மோர் தென் ஒன்ஸ் இன் த நியூலி ஃபார்ம்டு நம்பர்ஸ். ஓகே, இதில் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. 4ன்ட்டு ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, 2 ஒரு டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ 2 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. 1 வந்து 2 அண்டு 1 வந்து 4. அப்போது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோமா. சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஐலேருந்து கேக்கு பார்ப்போம். ஐலேருந்து கேக்கு +2 பண்ணுறாங்க. ஜிலேருந்து ஐக்கு +2 கரெக்டாக பண்ணுறாங்க. கேலேருந்து எம்முக்கு +2 பண்ணுறாங்க. எம்லேருந்து ஓக்கும் +2 கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 4 ஆப்ஷன்லையும் ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் கரெக்டாக இருக்குது. நவ் வி மூவ் டு த செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர். கேலேருந்து எஃப் வந்திருக்கு அண்ட் ஐலேருந்து டி வந்திருக்கு. ஸோ ஐக்கும் டிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். 9லேருந்து 4 வந்திருக்கு. ஸோ -5 பண்ணுறோம். அதேமாரி 13லேருந்து 7 வந்திருக்கு. 13லேருந்து 7க்கு கண்டிப்பாக நம்ம -6 பண்ணுறோம். இங்கே -5 பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஓலேருந்து ஜே பாருங்கள், நம்மளுக்கு -5 தான் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக தேர்ட் ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்னது, 3 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் கம்பேர்ட் டு 27th கொஷின். நவ் ஐ சால்வ் த 28th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஈச் டிஜிட் இந்த நம்பர் இஸ் அரேஞ்ச் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. ஓகே, ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டோமா. அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு 1 இருக்குது, தென் 2 வரணும், 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இருக்குது. ஓகே, அவ்வளோதான். தென் ஹவு மெனி த பொசிஷன்ஸ் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அப்போது பழைய நம்பரை நம்ம எழுதணும். ஸோ பழைய நம்பரோட மேட்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எத்தனை லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்ட்டு. 6 4 அண்டு 2 7, தென் 5 1 9. ஸோ மேட்ச் பண்ணி பாருங்கள், 9 9 மேட்ச் ஆகுது. தென் அதுக்கப்புறம் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ இப்போ ஒரே நம்பர் தான். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஸோ 29th கொஷின் பார்த்துருவோமா. சூப்பர். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு 2 ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் 2 ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ இப்போ இதுவே தப்பு தான், இதுவும் தப்பு தான். இந்த 4th ஆப்ஷனும் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் +4 பண்ணுறாங்களா, இல்லை இங்கேயும் 2 தான், சாரி 2 தான் ப்ளஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குது. ஓகே, தென் +4 பண்ணுறாங்க, தெரியுது. +4 பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நவ் ஐ கம் டு த ஃபைனல் கொஷின். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் விச் இஸ் இமிடியட்லி ப்ரெசிடெட் பை எ நம்பர் அண்ட் ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோட் பை எ சிம்பிள். ஸோ இதுதான் ஃபைட்டர்ஸ், நம்பர் சிம்பிள் சிம்பிள். இந்த பேர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிடலாமா. நம்பர் சிம்பிள் சிம்பிள்
2 சிம்பிள் ஒன்றா வரணும் நம்பருக்கு அப்புறம். இங்கே ஒரு பேர் கிடைச்சிருக்கு. தென் 3க்கு அப்புறம் இங்கே ஒரு பேர் கிடைச்சிருக்கு. அண்டு அவ்வளோதான், 2 பேர் தான் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறதுனா 30க்கு ஓகேங்களா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.